Taste the Daily. ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய நடிகர் சிரஞ்சீவியே கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என தாவேகா தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி கொடுத்துள்ளார். மதுரையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் எழுச்சி பயணம் குறித்து ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கழக பொதுச் செயலாளரை பற்றி பேச யாருக்கும் உரிமை கிடையாது எனவும் 2026 தேர்தலில் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சராக வருவது உறுதி என்றும் கூறினார். இதனை விஜய் மட்டுமல்ல யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். 2026 எடப்பாடி உறுதி செய்யப்பட்டது என்ற மாற்றுக்கள் திமுக ஒரு முறை ஆட்சி இருந்தால் வரவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்டல பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்ப அவரு பேசிட்டு நான் சிங்கம் நான் எப்போது ஒரு தடவை வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவரு நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் இப்படி பேசுறாரு. ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே கலை இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடசித்தூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வீதி வீதியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கும் பிரசுரங்களை மக்களிடம் வழங்கினார். இதில் கிணத்துக்கடவு கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர். தமிழர்களுக்கு உலகளாவிய அளவில் முக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது காலை வாரி விடுவதை திமுகவின் வாடிக்கை என குற்றம் சாட்டினார். பொறுத்தவரை படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில். நல்ல சித்தாந்தம் பேசுவார்கள். தமிழர்களுக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று. தமிழர்களுக்கு உலகளாவிய அளவில் முக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை காலை வாரி விடுவது திமுக கடமையாக கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் மூப்பனாருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்த போதும் அதை தட்டி கழித்தது திமுக.